வெல்கம் டு ப்ரோசன் சோலார். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு 5 கிலோவாட் சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம். இது திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் மன்னார்குடியில் இன்ஸ்டலேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க வந்து நம்மளோட யூடியூப் ஃபாலோவர் தான். ஸோ நம்மளோட பழைய வீடியோஸ் நிறைய எல்லாமே பார்த்து தான் நம்மகிட்ட சோலார் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. இவங்களோட ரெக்குயர்மெண்ட் வந்து இவங்க இருக்கிற ஏரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா இபி வந்து லோ வோல்டேஜ் இஷ்யூ இருந்தது. இவங்க எங்கள்கிட்ட கேட்ட சொல்யூஷன் வந்து எனக்கு ஆன் கிரிட் கொடுங்க, அதுக்கு வந்து இபி மெயின்டெனன்ஸ் இல்லாமல் இருக்கணும், இபி பில் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் நம்ம ஆன் கிரிடுக்காக வந்து இங்கே பார்க்கும்போது இபி சைட்லேருந்து லோ வோல்டேஜ் ப்ராப்ளம் இருந்தது. ஆஸ் வெல் அஸ் இந்த லோ வோல்டேஜ் ப்ராப்ளமை வந்து இவங்க வந்து சரி பண்ணுறதுக்காக ஒரு 5 கிலோவாட் ஹோம் ஸ்டெபிளைசர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டெபிளைசர் இருக்க வீட்டில் இந்த லோ வோல்டேஜ் இருக்க இஷ்யூவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஆன் கிரிட் இன்வெர்டர் வந்து ஆல்வேஸ் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஆன் கிரிடை பொறுத்த வரைக்கும் லோவர் கட் ஹை கட் ஏசி வோல்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் வோல்டேஜ் ரொம்ப அதிகமாக இருந்தால் ஏசி வோல்டேஜ் அவுட் ரேஞ்ச் ஆகி நமக்கு வந்து ஜென்ரேஷன் இருக்காது. ஸோ இந்த கண்டிஷனில் நம்மளால் வந்து ப்ராப்பராக ஒரு டே டைம் ஃபுல்லாக நம்மளால ஆன் கிரிட் ரன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம கொடுத்துருக்கிறது ஒரு ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஸோ இப்போ இந்த பார்த்துட்டு இருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிசம்பரில் இன்ஸ்டலேஷன் கொடுத்தது. பட் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்பவே டைம் ஆகிடுச்சு. நிறைய வீடியோஸ் பெண்டிங் இருந்ததுனால வீடியோஸ் அப்லோட் பண்ண ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டோம். இப்போ ஆல்மோஸ்ட் இவங்க வந்து 4 monthsக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பட் இவங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த இபி பில்லும் கிடையாது. இவங்க வீட்டோட கனெக்டர் லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டன் ஏசியில் 2 ஏசி யூஸ் பண்ணுறாங்க. பட் ஒரு ஏசி மட்டும்தான் ஆல்வேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி. ஒரு ஏசி வந்து அக்கேஷ்னலாக ரிலேட்டிவ்ஸ் யாரும் வந்தாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற மாதிரி. அதன் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, மைக்ரோ ஓவன், இண்டக்ஷன், போர்வெல், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சோலாரில் தான் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜேஎஸ் சோலார் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜேஏல 550 வாட்ஸ் பேனல் வந்து நம்ம கொடுத்துருக்கோம் இந்த சிஸ்டம்க்கு. ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா வீடியோஸ்லையும் பார்க்குற மாதிரி ஆஸ் யூஷுவல் சி சேனல் ஜிஎஸ் ரூஃப் டாப் மவுண்டிங் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ சி பர்லின் கொடுக்கும்போது நமக்கு லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலண்ட்டாக வந்து எல்லா பேனல்ஸ்லேருந்து லோ டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவலண்ட்டு கிரவுண்டு கொடுக்க முடியும். ஸோ ஸ்ட்ரக்சரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம கொடுக்குற ஸ்ட்ரக்சர் டிசைன் வந்து 150 km ஸ்பீடில் வந்து காற்று அடித்தாலும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எந்த இதுலையும் டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ பேஸ் மவுண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டைல் ஒர்க் பார்க்குறதுக்கு பிஃபோராகவே, ரூஃபில் டைல் ஒர்க் பார்க்குறதுக்கு பிஃபோராகவே நம்ம வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர் மவுண்ட் கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் இவங்க அதை டைல் ஒர்க் பண்ணி காங்கிரீட் பில்லர் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து நமக்கு இது இன்னும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். இதில் வந்து நம்ம இன்வெர்டர் வந்து ஈப்ரோட இன்வெர்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட நிறைய வீடியோஸில் யூடிஎல் பிராண்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து ஈப்ரோ அப்படின்னு சொல்லி ஸோ இந்த மேக் நம்ம வந்து இப்போது கொடுத்துட்ருக்கோம். ஆஸ் வெல் அஸ் யூடிஎலும் பண்ணுறோம். ஸோ கஸ்டமர் சாய்ஸ் தான், அவங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அந்த மாதிரி இதில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இவங்க வந்து ஒரு லோன் ப்ராசஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம வந்து இஎம்ஐ ப்ராசஸோடு தான் நம்ம வந்து இது பண்ணி கொடுத்துருக்கோம். 80% ஆஃப் லோன் வந்து பேங்க்கும், 20% வந்து இனிஷியல் பே வந்து கையில் கொடுத்து அவங்க இன்ஸ்டலேஷன் கொடுத்தாங்க. லோன் ப்ராசஸிங்க்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1 வீக். எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா நமக்கு 3 to 5 டேஸில் எல்லா லோனுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஈவன் உங்களுக்கு இது நீங்கள் பிஸ்னஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து நமக்கு சேலரிடாக இருந்தாலும் சரி, எந்த இதில் இருந்தாலும் நம்மளால் ஈஸியாக உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணி தர முடியும். பேட்ரி இதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறது 200 AHல 4 பேட்ரி யூஸ் பண்ணியிருக்கோம். லிவ்கார்ட் சோலாரோட 200 AHல 4 பேட்ரி, ஈப்ரோவோட 5 கிலோவாட் 48 வோல்ட் சோலார் இன்வெர்டர் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இன்வெர்டரை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் யூடிஎல் இருந்த மாதிரியே நம்மளால் இதில் வந்து எல்லா வோல்டேஜுமே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு என்ன தேவையோ அந்த வோல்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரியோட வோல்டேஜ் லோ கட் எவ்வளோ கொடுக்கணும், ஹை கட் எவ்வளோ கொடுக்கணும்,
கரண்ட் ரேட்டிங் ஆம்ஸ் எவ்வளோ வந்து நமக்கு பேட்டரிக்கு சார்ஜ் ஆகணும், மேக்ஸிமம் வந்து அவுட்புட் வோல்டேஜ் என்ன 230 220. ஸோ இது மாதிரியான வோல்டேஜும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து யூசர் டிஃபைன் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து இபி இன்புட் கம்ப்ளீட்டாக ஆன் பண்ணி தான் வச்சுருக்கோம். நம்ம சோலார் இன்சுலேஷன் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து அந்த ஸ்டெபிளைசரை நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். ஏன்னா இப்போது இபி இன்புட்டே இதுக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது நம்ம சோலாரே வந்து பார்த்தீங்கன்னா 230 வோல்ட் அவுட்புட் வந்து கான்ஸ்டண்ட்டாக கொடுத்துட்ருக்கு. ஆஸ் எ ஸ்டெபிளைசராகவும் இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு, சோலார் இதாகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ ஒரு 4 months வந்து இவங்களுக்கு இபி பில்ஸ் எதுவுமே வர்றதில்ல. அவங்களோட யூஷுவல் லோடு எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இருந்தும் அவங்களுக்கு எந்த இபி பில்லும் வர்றதில்ல. இது மூலமாக அவங்களோட இபி பில்லும் 0 ஆயிருக்கு. அவங்களுக்கு லோ வோல்டேஜ் இஷ்யூ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.